ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிஎன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். புறா இது நம்மகிட்ட உள்ள புறா. அது எக்கு வச்சுருக்கு. 1 மந்த் கழிச்சு அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இது நம்ம கூண்டு நம்ம மாடியில் வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா முஸ்கி 2 எக்கு வச்சுட்டு 2 மாதம் எதுவுமே முட்டை எதுவுமே வைக்கலை. இப்போ தான் வச்சுருக்கு புதுசாக. பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ காட்டுறேன். கொத்துது பாருங்களேன், விட மாட்டேங்குது. 2 எக்கு ஜம்முன்னு நல்லா வச்சுட்டு இது இப்போ அடுத்த இது பார்க்கலாம். அது பக்கத்துலேயே தான். இது சாதா புறா. இதுவும் 2 எக்கு வச்சுட்டு நம்ம கீழே உள்ள இதில் வச்சுருக்குறோம் இப்போதைக்கு. அது ஒன்று, இது ஒன்று, 2. இது புறா தண்ணி குடிக்கிறதுக்காண்டி நம்ம மாடியில் அதுக்குன்னே இருக்கும். அந்த பைப்பில் தண்ணி வச்சுக்கிடுவோம், அதுக்குள்ளே குடிச்சிக்கிடும். இறை போடுவோம், சாப்பிட்டுட்டு இறை எடுத்து தண்ணி குடிச்சிக்கிடும், குளிச்சிக்கிடும் எல்லாமே. அதுக்காண்டி தான் அந்த இது வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம மாடியில் மேலே தான் ஃபுல்லாமே அந்த இது எல்லாமே இருக்குது. இந்த ஏணி படிப்பாட்டு மேலே இருக்குது. சுமார் ஒரு 200-300 புறாக்கள் இருக்குது. இப்போ வாங்க, இது மேலே மாடியில் உள்ள கேஜி பாருங்கள். இதெல்லாம் உள்ள எல்லாம் வெளியே நிற்கி இறைய மேய்கிறதுக்காண்டி. உள்ள எல்லாமே எக்கு இருக்குது. இப்போதைக்கு ஒரு 10 பேர் எக்கு வச்சுருக்கு. உள்ள எல்லாமே அது ஏற்றாப்புல இடத்த பிடிச்சி இருந்த கூட. எல்லாத்துலேயுமே எக்கு வச்சுருக்கு. வாங்க பார்க்கலாம். இது இப்போ ஒரு 2 எக்கு வச்சுட்டு உள்ள வெள்ளைப்புறா ஒயிட்டு தான் வரும். உள்ள 2 எக்கு இருக்குது. இதுவும் 2 எக்கு வச்சுருக்கு. வேறு இன்னொன்று அதுவும் 2 எக்கு வச்சுட்டு 28 நாள் ஆகும் குஞ்சு பொரிக்க சிக்க வர்றதுக்கு. இது அடுத்த கேஜில் இதுவும் 2 எக்கு வச்சுட்டு எல்லாமே அடையில் ப்ராப்பராக இருக்குது எல்லாமே. இது எல்லா கேஜுமே இன்னும் சும்மா தான் கிடக்கு, இன்னும் எக்கு வைக்கும். இது அடுத்து இது 2 எக்கு வச்சுட்டு எல்லாமே அடையில் இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போடுற அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? இதுவும் அடையில் தான் இருக்குது. எல்லாமே ஒன்று போல் சிக்கு வெளியே வரும். யாருக்கும் புறா எதுவும் தேவைன்னாலும் மறக்காமல் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீப்பாக கிடைக்கும், எடுத்துக்கலாம். அதேமாதிரி லவ் பேர்ட்ஸ் இருக்குது, ஃபிஞ்சஸ் இருக்குது, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. சிக்கு வச்சுருக்கு எல்லாமே. அது அடுத்த வீடியோவில் வரும் உங்களுக்கு, பாருங்கள். இது நம்ம மாடியிலேருந்து காட்டுறோம். மாடியில் மேலே அதான் வச்சுருக்கோம். 3 மாடி. இந்த ஹைட்டில் வச்சா தான் நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதாவது பூனை இந்த மாதிரி எதுவுமே இது டிஸ்டர்ப் பண்ணாது. அது செவனேன்னு இருக்கும், இறை எடுத்துக்கிடும். பின்னாடி போய் நம்ம வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே காடு தான். சிக்கு இறை எடுத்துக்கிட்டு வந்துக்கிடும். சிக்கையும் நல்லா ப்ராப்பராக காப்பாற்றும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? இன்னும் சிக்கு எப்படி பொரித்து வெளியே வருது என்னென்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இதெல்லாம் பொரித்தோன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நல்லா அழகாக இருக்கும். கீழே தான் நம்ம இறை போடுவோம். இப்போ கீழே இறை எடுத்துகிட்டு மேலே வந்துக்கிடும். ஒயிட்டு மேக்ஸிமம் நிறைய இருக்குங்க.
சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பெல் சிம்பிளை ஒரு கிளிக்கை போட்டு விட்ருங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட அப்டேட் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு புறா எதுவும் தேவைப்படுது, ஃபிஞ்சர்ஸ், லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி எதுவும் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணி கொடுக்கலாம், எடுத்துக்கலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.